ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஐயா, கேள்வி ரொம்ப சிம்பிளானது. ஜடேஜா அவுட்டா இல்லையா? இது அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு கணக்கில் வருமா வராதா? உண்டா இல்லையா? சட்டங்கள் என்ன சொல்லுது? விதிமீறல்களா இல்லையா? இது என்ன ஐயா அப்படிங்கிறத தெளிவாக மக்கள் கேட்டுக்கிறாங்க. வாய்ஸ் கேர்ள்ஸ் காயப்படும் பாலா. கிரிக்கெட்டை நல்லாவே அழகாக ரொம்ப நாளாக உன்னிப்பாக கவனிச்சிருக்கிற பல பேருக்கு இந்த கேள்வி வராது. பட் சில பேருக்கு இந்த கேள்வியும் அதோடைய சந்தேகமும் ஒரு ஏங்க இன்னும் காலையில் எதிர்த்து பார்த்தேன் ஒரு ஃபோட்டோவில் நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா குறுக்கு முறுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிருக்காரு. ரன் ஓடுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி அங்கேயே நிறுத்தி அவர் ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதுக்கு அதையே கேட்குறீங்க நீங்கள் வேறு பேஷண்ட் உட்காருங்க. நானே ஒரு பேஷண்ட் ஆகிட்டேன். அதாவது மேட்ச் நல்லா போய்க்கிருக்கு, அது அருவா ஜட்டுக்கு பிடிக்கல. ஏன் அப்படி நடக்கக்கூடாது, சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப டஃப்பாக போடணுமே அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வந்துட்டு ரன்னை ஓடும்போது குறுக்க பவுலர் போடுற அந்த லைன் ஆஃப் த்ரோக்குள்ளே உள்ளே வந்துட்டாப்புல. இதை பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக நம்முடைய பாஸ்கே அவர்கள் நேற்று மேட்ச் முடிச்சோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபுட்டேஜையும் போடுறேன் பாருங்கள். வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது அவுட்டா இல்லையா, அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டா, ஆமாவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஜடேஜாக்கு விக்கெட் விழுந்துச்சு. அவர் அவருடைய கோர்ஸ் ஆஃப் டிரெக்ஷனை மாற்றிட்டாரு, இப்படி திரும்பினால அவர் அவுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு பற்றி உங்களுடைய கருத்து இன்னைக்கு விக்கெட் பற்றி? அது அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டர் ஜடேஜாவே சொன்னாதான் தெரியும். பட் அஸ் அன் அவுட் சைடர் நான் பார்க்கும்போது, நீங்க சப்போஸ் பேட்ஸ்மேன் என்ன கீழே ஸ்பைக் ஷூ எல்லாம் போட்டுவாங்க பேட்ஸ்மேன். அவங்க பிச்சில் ஓடினாங்கன்னா, இல்ல போலர் பிச்சுக்குள்ள டேஞ்சர் ஏரியால குட் லெங்த் ஏரியால ஓடினா அம்பையர் கூப்பிட்டு ஒரு 2 வாட்டி ஆன் பண்ணுவார். அப்படி தூக்கிடுவாங்க போலிங் அவுட். ஸோ ஆஸ் அ பேட்ஸ்மேன் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், யூ ஆர் டாட் ஈவன் இன் ஸ்கூல் ஸ்டேஜ் நாட் டு ரன் ஆன் த பிச். நம்பர் 1, யூ ஆர் சப்போஸ் டு ரன் த கார்னர் சைட்ஸ் ஆஃப் த பிச். பேட்டிங் நான் ஆன உடனே என்னுடைய ரைட்ல அப்படி போவேன், அந்த பேட்ஸ்மேன் அந்த லெஃப்ட்ல போய் வருவார். சைட்ஸ் ஆஃப் த பிச், எட்ஜ் ஆஃப் த பிச்சில் தான் வரணும். இப்ப இவர் என்ன பண்ணா, 2வது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குத்ராஜ் வேண்டாம்னு சொல்லிருக்கேன், டேஞ்சர் எண்டுக்கு வருது இவர் ஜடேஜா. ரன் அவுட் ஆனா அவர் தான் போறாரு. ஹீ ஃபீல்ஸ் ஹி கேன் மேக் இட் இன் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிருக்கலாம். சரி ஓகே சொல்லல, திடீர்னு வானான்டர் கால. ஸோ 3 ஸ்டம்ப் இப்படி இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, இங்க இருக்காரு ஜடேஜா, இந்த இடத்துல வெளியில இருக்காரு. இங்க வெளியில இப்படி வந்திருக்காரு ரன்னு. அவர் வாடான்னு சொன்னா இப்படி திரும்புறாரு. திரும்பிட்டு இப்படியே தானே போனோம். எதுக்கு ஏன் இப்படி வந்துட்டார்? ஆங்கிள் குறுக்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன்னிங் ஆன் த பிச் விச் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டு. ஸோ பிச்சில் நீங்க ஓடும்போதே அது தப்பு. வெதர் யூ ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டர் ஆர் நாட். மிடில் ஸ்டம்புக்கு நேர பிச்சில் எப்படி ரன் அலோ பண்ண மாட்டாங்க, அம்பையர் விட மாட்டாங்க. ஸோ நீங்க பிச்சை நாசம் பண்றீங்கன்றாங்க, ஸ்பாயிலிங் த பிச். பட் இது என்னாச்சு, யூ ஆர் ரன்னிங் இன் லைன் ஆஃப் த த்ரோ பிகாஸ் இது அவுட் ஃபீல்ட்ல நேர ஸ்டம்புக்கு வருதுல நீங்க குறுக்க போனா கூட நீங்க தப்பிச்சிடலாம். ஏன்னா இது சைட் ஆஃப் தி பிச்சில இருந்து வருது, எங்கேருந்தோ வருதுண்டு. பென் ஸ்டோக்ஸ் தப்பிச்சார் பாருங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. எங்கேருந்தோ பால் வருது அவுட் ஃபீல்ட்ல இருந்து, நான் ஸ்டம்புக்கு தானே போறேன்றது தப்பிச்சிடலாம். இங்க என்ன ப்ராப்ளம், சஞ்சு சாம்சன் இங்க ஒரு ஸ்டம்ப் இங்க ஒரு ஸ்டம்ப் இப்படி இருக்கு. சஞ்சு சாம்சன் கீப்பர் எண்ட்ல இருக்கிற ஸ்டம்ப்ல இருந்து போலர் எண்ட்ல இருக்கிற ஸ்டம்புக்கு அடிக்கிறார். அப்போ ஒரே டைரக்ஷன் தான் அடிக்க முடியும், ஸ்ட்ரெயிட்டா தான் அடிக்க முடியும். அதுல நீங்க குறுக்க போனீங்க. ஸோ எனக்கு பாக்குறதுக்கு அது அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டர் மாதிரி தான் இருந்தது. ஐ டோன்ட் திங்க் தி அம்பையர் வாஸ் ராங் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் கரெக்ட் டு ரன் ஆன் த பிச். நம்பர் 1. நம்பர் 2, பிச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ஃபீல்டரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஸ்டம்ப் அடிக்க போகும்போது நீங்க சைட்ல இருந்து குறுக்க போனீங்கன்னா டைரக்ஷன் மாறி இட் அமௌண்ட்ஸ் டு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டர். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் பார்க்குறாங்க.